நாட்டில் தற்போது 2 ஜனாதிபதிகள் பதவியில் சபையில் எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டு. யாழ் போலீஸ் நிலையத்தில் இருந்து கைதி ஒருவர் தப்பியோட்டம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முன்பாக போராட்டம். திருகோணமலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட 154 தமிழ் விவசாயிகள் சிரட்டையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து ஸ்ரீதரன் தகவல். ரஷ்யா உக்ரைன் போரில் கூலிப்படையாக இலங்கை ராணுவத்தினர் அரசுக்கும் தொடர்பா மொட்டு எம்பி சபையில் கேள்வி. பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்ட பேரணிக்கு தடை உத்தரவு. கூலிப்படையான இலங்கை ராணுவத்தினர் இது ஒரு வழி டிக்கெட், திரும்பும் டிக்கெட் இல்லை, முன்னாள் தூதுவர் தகவல். இலங்கையில் டாலர் விற்பனை செய்யும் கருப்பு சந்தையாக மாறியுள்ள வங்கிகள். பிரிக்ஸ் அமைப்புடன் இலங்கை இணைவதை கடுமையாக எதிர்க்கும் அண்டை நாடு. சீனாவுடன் பல பில்லியன் டாலர் முதலீடுகளில் கையெழுத்திடும் இலங்கை. எந்த கொம்பனாலும் தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது, வியாழேந்திரன் பகிரங்கம். 11 பேர் காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் வசந்த கரண்டாகுடவுக்கு சாதகமாக செயற்படும் அரசாங்கம். தமிழர் விடுதலை கூட்டணியின் நிர்வாகத்திற்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. சாட்டி கடற்கரையில் சுமார் 3 கிலோ வெடிமருந்துகள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் மீட்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு. நாட்டில் தற்போது 2 ஜனாதிபதிகள் பதவியில் உள்ளதாகவே தெரிகின்றது என எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரோனாவான லக்ஷ்மன் கிரியல்ல நாடாளுமன்றில் இன்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபுறம் வேலை திட்டங்களை முன்னெடுத்துச் செல்கின்றார், மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார். நாம் இது தொடர்பாக சிந்தித்தே பல விடயங்களை வினவுகின்றோம். தனியார் மயமாக்கல், மறுசீரமைப்பு போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதனை புதிய அரசாங்கம் இடைநிறுத்த வேண்டும் என மஹிந்த ராஜபக்ஷ கோரியிருந்தார். அந்த பணிகள் புதிய அரசாங்கத்தினாலேயே முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பிரகாரம் அவை கைவிடப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது என லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்திலிருந்து கைதி ஒருவர் இன்றைய தினம் தப்பிச் சென்றுள்ளார். தப்பிச் சென்ற கைதியை மீண்டும் கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிய முடிகின்றது. கஞ்சாவை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதே சந்தேக நபர் தப்பிச் சென்றார் என தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. நாடு முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடாத அழைப்பு விடுக்கப்பட்டமைக்கமைய இன்றைய தினம் திங்கட்கிழமை 13ஆம் தேதி காலை 10 மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாங்கள் அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்மேளனமும் கூட்டுக்குழுவும் இணைந்து அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்விசார் ஊழியர்கள் இந்த 8வது நாளாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த பணி புறக்கணிப்பானது நாங்கள் நீண்ட காலமாக பல கோரிக்கைகளை முன்வைத்து எமது சம்பள உயர்வு, சம்பள முரண்பாடுகள், ஆட்சேர்ப்பு விதிமுறைகளுக்கு எதிர்த்து பல போராட்டங்களை நாங்கள் 2016 முன்னெடுத்திருக்கின்றோம். ஆனால் இற்ற வரைக்கும் அரசும் பல்கலை மானிய குழுவும் உயர்கல்வி அமைச்சும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றோம். இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. அனைத்து பல்கலைக்கழகங்களும் 12,000 பேருக்கு மேற்பட்டோர் நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றோம். இந்த போராட்டம் இன்று இலங்கையில் உள்ள, அதாவது பல்கலைக்கழகத்தில் உள்ள திரசேரியில் உள்ள கேபினெட்டுக்கு இன்றைக்கு 4 மணிக்கு எமது சம்பள முரண்பாடுகள் சம்பந்தமான கோரிக்கைகள் மனுவாக போடப்படுகின்றன. இந்த மனு எங்களுக்கு ஒரு சாதகமான பதிலை எதிர்பார்த்து நிற்கின்றோம். அந்த சாதகமான பதில்
கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் வேலைக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதை விட்டு எமது கோரிக்கைகளை நிராகரிக்குமாக இருந்தால் இன்னும் பல களங்கள் முடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே அனைத்து தரப்பும் இதில் கலந்து கொண்டு மாணவற்ற கல்வியையும் அவர்களின் செயற்பாடுகளுக்கும் குந்தகம் விளைவிக்காமல் எமது போராட்டத்தை கருத்தில் கொண்டு எமக்கு இந்த ஊதியத்தை தர்றதுக்கான நடவடிக்கைகள் பல்லக்கள மானிய குழுவும் உயர்கல்வி அமைச்சும் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பால் தொடர்ந்து மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை என்பது இடைநிறுத்தப்பட்டு காணப்படுகிறது. உண்மையில் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் கல்விசாரா ஊழியர்களுடைய சம்பள முரண்பாடு என்பது அவர்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டியது ஒன்று. அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. பல வருடங்களாக அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த கல்விசாரா ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு உரிய தீர்வினை பெற்றுக் கொடுத்து மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை சீராக இடம்பெறுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் கற்கை ஆண்டுகள் மாணவர்களுக்கு கூடிக்கொண்டு போகின்றது. வெவ்வேறு பிரதேசங்களிலிருந்து பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் பல்கலைக்கழகத்தில் கல்விகளை பயின்றுகின்றார்கள். அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பன சற்று மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிறது. ஏராளமான மாணவர்கள் பின்தங்கிய வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களிலே இருந்து கல்வி பயின்றுகிறார்கள். ஆகவே இவ்வாறான பணி பகிஷ்கரிப்பு அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் மேற்கொள்கின்ற பணி பகிஷ்கரிப்பு என்பது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சார்பாக நாங்கள் முழு ஆதரவினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவும் உயர் கல்வி அமைச்சும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்துகிறோம். ரஷ்யா உக்ரைன் போரில் கூலிப்படையினராக ஓய்வு பெற்ற இலங்கை இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படும் சம்பவத்துடன் அரசாங்கத்துக்கும் தொடர்பு உள்ளதா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபொட இன்று சபையில் கேள்விகளை எழுப்பியிருந்தார். ரஷ்யாவுக்கு சுமார் 600 முதல் 800 பேர் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பலவந்தமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பலர் நமக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்களை மீட்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அவர்கள் அங்கு சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் நாம் அறிவித்துள்ளோம். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் கூலிப்படையினராக இணைத்துக் கொள்ளப்பட்ட ஓய்வு பெற்ற இலங்கை இராணுவத்தினர் சட்டவிரோதமாகவே அங்கு சென்றுள்ளதாக கூறுகின்றனர். எனவே இந்த விடயத்தில் தலையிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் ஒருவர் விடயத்தை தெரிவித்திருந்தார். தமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டால் அங்கு சிக்கியுள்ளவர்களை ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்துக்குள் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதாக தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் இந்த விடயத்துடன் அவருக்கு என்ன தொடர்பு உள்ளது என வினவுகின்றோம் என காமினி வலேபொட தெரிவித்தார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் மற்றும் நாவல திறந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் இணைந்து இன்று நடத்தப்படவிருந்த கண்டன ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி வீதி நாடகங்களை நடத்தவுள்ளதாக மீரிகாரா தலைமையக போலீஸ் பரிசோதகருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நுகேகுட நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி அனுலா வித்யாலயா, புனித யோசப் பெண்கள் கல்லூரி, சமுத்ரா தேவி பெண்கள் கல்லூரி, புனித ஜான்ஸ் ஆண்கள் கல்லூரி, சுஜாதா பெண்கள் கல்லூரி ஆகியவை பரீட்சை மையங்களாகவும் நீதவான் நீதிமன்றத்தினால் பிரதான வீதிக்கு அருகில் அனுலா வித்யாலயம் பரீட்சை ஒருங்கிணைப்பு நிலையமாகவும் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் இந்த போராட்டத்துக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் தம்மிடம் கோரினால் தற்போது ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் கூலிப்படையாக பணிபுரியும் இலங்கை இராணுவத்தினரை ஒரு வாரத்துக்குள் இந்த நாட்டுக்கு அழைத்து வர முடியும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை இராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு கூலிப்படையாக அனுப்பப்படுவதனால் அவர்களின் வாழ்க்கை அகால நாசமாகி வருகின்றது. இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்வேறு ஆட்கடத்தல்காரர்கள் இணைந்து இந்த கடத்தலை நடாத்துகின்றார்கள். இலங்கை அரசும் அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ரஷ்யா மற்றும் உக்ரைன் அரசாங்கங்கள் கூலிப்படையினரை நேரடியாக பணியமர்த்துவதில்லை. இவ்வாறு பணியமர்த்தப்படும் கூலிப்படையினருக்கு பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. அவர்கள் போரின் முன்வரிசையை நேரடியாக குறிப்பிடுகின்றார்கள். முன்வரிசையில் சுமார் 1500 வெளிநாட்டினர் கொண்ட கூலிப்படை இருப்பதாக உக்ரைனின் தூதர் என்னிடம் கூறினார். அவர்களுள் அதிக எண்ணிக்கையிலான இலங்கை இராணுவத்தினர் உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். போரில் இறந்தவரின் உடலை கூட இலங்கைக்கு கொண்டுவர எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. உக்ரைன் அல்லது ரஷ்ய ராணுவத்தில் இணைய வேண்டுமாயின் அந்த நாட்டு பிரஜையாக இருக்க வேண்டும். இவ்வாறு கூலிப்படையாக செல்வதனால் இரு நாடுகளும் எந்த பொறுப்பையும் ஏற்காது.
ஆகையினால் இது ஒரு வியாபாரம், இதில் சிக்காதீர்கள். இதில் ஒரு வழி டிக்கெட் மட்டும் தான் இருக்கின்றது, திரும்பும் டிக்கெட் இதில் இல்லை. நான் தூதராக செயற்பட்டால் இதை ஒரு வாரத்தில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். இலங்கையில் டாலர் விற்பனை செய்யும் கருப்பு சந்தையாக வணிக வங்கிகள் மாறியுள்ளதாக பல தரப்பினரால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வர்த்தக வங்கிகள் கொள்வனவு செய்வதற்கு நிர்ணயிக்கும் விலைக்கும் தற்போது மதிப்பிழந்துள்ள அமெரிக்க டாலரை விற்பதற்கு விதிக்கப்படும் விலைக்கும் இடையிலான இடைவெளி பாரிய அளவு அதிகரித்து வருவதாக தெரியவந்துள்ளது. இதனால் வர்த்தக வங்கிகளில் டாலர்களை வாங்குவோர் பெரும் சிரமத்துக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். சில வர்த்தக வங்கிகள் வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்களுக்கு அமைய ஒரு டாலரின் கொள்வனவு விலை 292 ரூபாவாகவும் விற்பனை விலை 303 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இதனால் வணிக வங்கிகளும் டாலர்களை வாங்கும் போது வாடிக்கையாளர்களிடமிருந்து 2% தரகு பணம் வசூலிக்கின்றன. அதன்படி வங்கிகளுக்கு பணம் அனுப்பும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் பணத்தை வாங்கும் பிற வாடிக்கையாளர்கள் டாலர்களை வாங்கி விற்பதன் மூலம் வணிக வங்கியில் நியாயமற்ற முறையில் அதிக லாபம் ஈட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். பிரிக்ஸ் அமைப்புடன் இலங்கை இணைவதை சீர்குலைக்கும் வகையிலான நடவடிக்கையில் பலம் பொருந்திய அண்டை நாடு ஒன்று ஈடுபட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தரப்பு இந்த விடயம் தொடர்பில் செய்தியொன்றில் தெரிவித்துள்ளது. குறித்த செய்தியில் மேலும் பிரிக்ஸ் அமைப்பின் ஸ்தாபக உறுப்பினராக கூறப்படும் பலம் வாய்ந்த அண்டை நாடில் செல்வாக்குமிக்க இந்த பொருளாதார கூட்டமைப்பில் அங்கத்துவம் பெறுவதற்கான இலங்கையின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை பிரிக்ஸ் அமைப்புடன் இணைவதற்காக மேற்கொண்ட முயற்சிகளுக்கு இந்த அண்டை நாட்டிலிருந்து குறிப்பிடத்தக்க எதிர்ப்பு காட்டப்பட்டுள்ளது. மேலும் பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கையின் நுழைவை முறியடிக்க தீவிரமாக பரப்புரை செய்து வருவதுடன் முன்னதாக ஆசியான் அமைப்பில் இணைவதற்கான இலங்கையின் முயற்சிக்கும் இந்த நாடு எதிர்ப்பை காட்டியது. அதேவேளை இலங்கை பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதை தடுப்பதற்கு பல்வேறு நியாயங்களை பயன்படுத்தி குறித்த நாட்டினால் இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எத்தியோப்பியா, ஈரான், எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகியவற்றையும் முன்னிறுத்தி கூட்டமைப்பின் உறுப்பினர்களை விரிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஸ்னோஃபெக் நிறுவனத்தால் நிர்மாணிக்கப்படவுள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் உதவியுடன் 2024 ஆண்டில் $3 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான வெளிநாட்டு நேரடி முதலீட்டு ஒப்பந்தங்களில் இலங்கை சீனாவுடன் கைச்சாத்திட எதிர்பார்த்துள்ளதாக முதலீட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்திருக்கின்றார். தமது முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுக்கு 2024 ஆண்டிற்கான பல பில்லியன் $1 அந்நிய நேரடி முதலீடு இலக்காக கொடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் அமுனுகம தெரிவித்திருக்கின்றார். இறுதி ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்படவில்லை என்றாலும் இப்போதும் கூட விவாதங்கள் அந்த இலக்கு டாலர்களின் எண்ணிக்கையை வரும் வகையில் சீராக முன்னேறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். 2024 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் அதை இரட்டிப்பாக்க முடியும் மற்றும் ஆண்டின் இறுதியில் இது 3 மடங்காக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அத்தானி குழுமத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திற்கான மின் கொள்முதல் ஒப்பந்தம் அமைச்சரவையால் இந்த வாரம் $800 மில்லியன் அமெரிக்க மதிப்பில் அங்கீகரிக்கப்பட்டது. சீனாவின் ஸ்னோஃபெக் குழுவினால் ஹம்பந்தோட்டையில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் முதற்கட்ட முதலீடு சுமார் $2.8 பில்லியன் அமெரிக்க ஆகும். எனினும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையத்தின் 3 கட்ட முதலீடு $5 பில்லியன் அமெரிக்க இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டில் ஐக்கிய ராஜ்யம், கனடா, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளிலிருந்தும் முதலீடுகளை கொண்டுவர இலங்கை முதலீட்டு சபை முயற்சித்து வருவதாக அமைச்சர் கூறியிருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை இனி எந்த கொம்பனாலும் பெற்றுக் கொடுக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட உள்ள கட்டட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வில் இன்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் அரசியல் வகைகளில் ஒன்றான எதிர்ப்பு அரசியலுக்கான காலம் 2009 முள்ளிவாய்க்காலுடன் நிறைவுக்கு வந்துவிட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை இனி எந்த கொம்பன் வந்தாலும் பெற்றுக் கொடுக்க முடியாது. தசாப்தங்களாக தமிழர்கள் எதிர்ப்பு அரசியல் செய்து அதனால் ஏற்பட்ட நன்மை தீமைகளை கணக்கிட்டு பார்த்தால் தமிழர்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்னவென்று தெரியும் என தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்தவரை தமிழர்களுக்கு தற்போது தேவை ராஜதந்திர அரசியலே ஆகும். அதனையே நான் தற்போது செய்து வருகின்றேன் என தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் வசந்த கருணாகொட மீதான குற்றச்சாட்டில் இருந்து அவரை நீக்குவதற்கான முயற்சி எடுப்பதாக அருட்தந்தை மா சக்திவேல் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு புறக்கோட்டை பிரதான நீதவான் நீதிமன்ற வளாகத்தின் முன்னால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேரை வெள்ளை வேனில் கடத்திச் சென்று கப்பம் பெற்றுக்கொண்டு காணாமலாக்கிய சம்பவத்தில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2008 ஆண்டு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில்
சம்பவத்தில் தற்போது வரையில் நீதி கிடைக்கவில்லை எனவும் அருட்தந்தை மா சக்திவேல் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த பங்குனி மாதம் 16ஆம் தேதி இடம்பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச்சபை கூட்டம் சட்ட ரீதியற்றது என தெரிவித்து தமிழர் விடுதலை கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர்களான சுதாகரன் மற்றும் சூரியபிரபாவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கானது வவுனியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போது குறித்த வழக்கின் எதிராளிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் குறித்த வழக்கானது ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டுள்ளது. கடந்த பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஈரப்பெரியகுளம் பொதுநோக்கு மண்டபத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச்சபை கூட்டம் இடம்பெற்றிருந்தது. குறித்த பொதுச்சபை கூட்டத்திலே பல தீர்மானங்களும் சில பதவி நியமனங்களும் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அவ்வாறு இடம்பெற்ற கூட்டமானது கட்சியின் யாப்பு விதிகளை மீறியதாக காணப்பட்டதாலும் தேர்தல் ஆணைக்குழுவின் விதிகளுக்கு எதிராக காணப்பட்டதாலும் குறித்த பொதுச்சபை கூட்டமானது ஒரு சட்ட ரீதியான கூட்டம் இல்லை என்பதுடன் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் தீர்மானங்கள் நியமனங்கள் என்பன சட்ட ரீதியற்றது என்ற ரீதியில் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் கட்சியின் தலைவர் செயலாளர் உட்பட ஏனையவர்களுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் குறித்த வழக்கானது எடுக்கப்பட்டிருந்த போது கட்சி அலுவலகமானது தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாகவும் அதனால் அழைப்பாணையை சேர்ப்பிக்க முடியவில்லை என தெரிவித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கட்சியின் பதிவு செய்யப்பட்ட முகவரியாக குறித்த அலுவலகமே காணப்படுவதுடன் கட்சி காரியாலயமும் குறித்த முகவரியிலேயே அமைந்திருப்பதாகவும் எங்களுக்கு தெரிய வருகின்றது. இதனால் புரிதொரு சேவை மூலமாக அழைப்பாணையினை அவர்களுக்கு அனுப்புவதற்கு நீதிமன்றத்தை கோரியிருந்தோம். இதன் காரணமாக எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு வழக்கு திகதியிடப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் எதிராளிகள் நீதிமன்றத்தில் தோன்றுவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்தனர். இவ்வழக்கின் சட்டத்தரணிகளாக சட்டத்தரணி ரவீந்திரநாதன் கீர்த்தனன் அறிவுறுத்தலுக்கு அமைய சிரேஷ்ட சட்டத்தரணிகளான கனகசபை ரவீந்திரன் மற்றும் துசித் ஜோன்தாசன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். யாழ்ப்பாணம் சாட்டி கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் 3 கிலோ வெடிமருந்துகள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிபொருட்கள் காணப்படுவதாக நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்டு ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த விசேட அதிரடிப்படையினர் 3 கிலோ 145 கிராம் வெடிமருந்துகள், ஆர்பிஜி எரிக்கணைகள் 8 மற்றும் 60 mm மோட்டார் எரிகணைகள் 12 என்பனவும் மீட்கப்பட்டிருக்கின்றன. மீட்கப்பட்ட எரிகணைகள் சிலவற்றில் இருந்து வெடிமருந்துகள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரமானது இடம்பெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வானது இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயிலில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சாட்சியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் மக்கள் துன்பப்பட்டு வறுமைப்பட்டு உணவில்லாமல் தவித்தனர். எத்தனையோ சிறுவர்கள் பெரியவர்கள் சொல்ல முடியாத கொடுமைக்கு ஆளானார்கள். வலிகள் நிறைந்த அந்த நேரத்தில் கஞ்சிதான் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காத்தது என்ற அடிப்படையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நினைவை கடத்தும் வகையில் விநியோகிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 1954ஆம் ஆண்டு திருகோணமலையில் 154 தமிழ் விவசாயிகள் போலீசார் முன்னிலையில் வைத்து சிங்கள காடியர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடக்கம் நேற்றைய தினம் திருகோணமலை சம்பூரில் இடம்பெற்ற சம்பவம் வரை இந்த நாட்டில் போலீசாரின் அராஜகம் மேலோக்கியுள்ளதை வெளிப்படுத்துவதாக அமைவதாகவும் இதேவேளை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து சிரட்டை ஒன்றை சபாபீடத்திற்கு சமர்ப்பித்து அதனை பாராளுமன்ற நூதன சாலையில் வைக்குமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்துள்ளார்.